ஐயோ, கையெடுத்து கும்பிட்டு ஜனங்க முன்னாடி உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறப்பா. என் ஆளுங்க தெரியாம செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். எம்எல்ஏ ஐயா வாழ்க! எம்எல்ஏ ஐயா வாழ்க! எம்எல்ஏ ஐயா வாழ்க! எம்எல்ஏ ஐயா வாழ்க! வாழ்க! அம்மாடி, வீட்டுல வயசுக்கு வந்த பொண்ணு கல்யாணம் ஆகாம இருந்தா வயித்துல நெருப்ப கட்டிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீ மட்டும் என் காதுல இருக்கிற அழுக்கு மாதிரிமா. மகாலட்சுமி கடாட்சியத்தோட இருக்கிற உனக்கு சாதாரண ஆளு சரிப்பட்டு வர மாட்டான்னு ஊரு ஊரா தெரு தெருவா திரிஞ்சு அலைஞ்சு உனக்கு மகாவிஷ்ணுவே மாப்பிள்ளைய தேடி பிடிச்சிருக்கம்மா. 6 அடி ஆணழகன், கம்பீரமான தோற்றம், சகல சௌபாக்கியமா இருக்கிறவன், நீல கண்ணன் மாதிரி இருக்கிறவன், 60 ஏக்கர் நிலம், 60 கிலோ தங்க இருக்கிறவன். அவனை நீ கல்யாணம் பண்ணிட்டு போனா இந்த ஊர் சந்தோஷமா இருக்குமா? அவங்க வருமா, நம்ம ஊர் இல்ல. நம்ம ஊர் உன்னை நினைச்சு அழுதுகிட்டு இருக்குமா. அதை நினைச்சா எனக்கு அழுகையா இருக்குமா. அம்மா அம்மா அம்மா, தயவு செய்து அவனையே கல்யாணம் பண்ணிக்குமா. ப்ளீஸ் ப்ளீஸ்மா. சரி சரி பண்ணிக்கிறேன், போ போ போயா. என்ன உங்க அப்பா சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்ட? இத்தனை நாள எங்க அண்ணனை காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்த. மாப்பிள்ளை முதல்ல வீட்டுக்கு வரட்டும், பாத்துக்கலாம். ஏன் வரமாட்டான்? அட்ரஸ் தெரியலனா கேட்டு தெரிஞ்சு வர போறான். இல்ல, அட்ரஸ் கேட்டாலே போதும் தெரிச்சு ஓடிடுவாங்க. அதே எப்படி? என்னோட ஃபேஸ் வேல்யூ அந்த மாதிரி. ஊர்ல எல்லாரும் என்ன பத்தி நல்லதா சொல்ல மாட்டாங்க, சொல்லவும் விட மாட்டேன். கண்ணா ஒரு நிமிஷம் அண்ணா கண்டிக்கவா சொல்லுங்கண்ணே. இங்க அட்ரஸ் தேடிட்டு இருக்கீங்களா? எப்படி 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 தொலைஞ்ச கண்டுபிடிச்சா மாதிரி இருக்கீங்களே. மிஸ்டர் குஜர்கா வீடு எங்க? அந்த புறம் போக உங்களுக்கு என்ன வேலை? அப்ப இந்த ஆளு புறப்பக்க இருப்பான். அவர் பொண்ணு பார்க்க அதையா? சட்டி இங்க பாரு. அது ஒண்ணும் இல்ல. ஓ அவங்களையா? அது இதுன்னு பேசிட்டு இருக்க. அந்த பொண்ணு கேரக்டர் எப்படி இருக்கு? அது என் தூரத்து சொந்தம், அதனால அப்படி சொல்லுவேன். பொண்ணு எப்படி இருக்கு சொல்லு. அவளுக்கு என்ன அலங்காரம் பண்ண அரக்கி மாதிரி இருப்பா. அழகான ராட்சசி சொல்றாரு. அந்த பொண்ணு வாயை திறந்து பேசி நான் பார்த்ததே இல்ல. ஊம நான் ஐயோ, வாயை கழுவுங்க, அவ தேவதை. ஆனா உனக்கு மட்டும் மூதேவி. அண்ணே, அவ வாயை திறந்தா முத்து உதிர்ந்துரும். ஐயோ, அப்படியே உன் பல்ல கட்டும். என்ன அண்ணே, சொல்ல? தலை குடிச்சுதான் வீட்டுக்குள்ள வருவா, தலை குடிச்சுதான் வெளியே போவா. இனிமே தான் நீ காலி. ஆமாண்ணே, நீங்க இவ்ளோ கிளாமரா இருக்கீங்களா? என்ன சீக்ரெட்? கையில சுத்தி கருத்துட்டேன். இல்லன்னா நானும் கமலஹாசன் சும்மா ஒரே கலரா உங்க height என்ன? ஹைடெக் சிட்டில வேலை செய்யற என்னோட ஹைட் ரொம்ப முக்கியமா. அவசியம் இல்லதான். அவசியம் இல்ல. ஐயா படுவையா. என்ன சொன்னீங்க? சொல்லியா? ஒரு நிமிஷம் இங்க வாங்களே. அண்ணன் யார் தெரியுமா? சினிமா ஸ்டாரா? பாத்தா அப்படியே தெரியுது. அடங்கடா. வசந்தலட்சுமிய பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வேற ஊருக்கு கூட்டிட்டு போறதுக்கு ரிவர்ஸ் கோல் அடிக்கிறீங்க. அட அறிவு கெட்டவனே, நம்ம வேணான்னு சொன்னா அவன் வேணும்னு சொல்லுவான்னு அவன் முகத்தை பார்த்தாலே தெரியுதுல்ல. ரிவர்ஸ்க்கு பிறந்தவன். கொஞ்சம் நிறுத்துங்க. என்னாச்சு? இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நான் சொல்றேன். என்ன அது? என்ன அந்த பொண்ணு வீட்டுக்கு கூட்டிட்டு சரி, போறீங்க? வா. கூட்டிட்டு போலாம். Follow me. வாங்க 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 வாங்க. எங்க வீட்டுக்கு நீங்க பொண்ணு பக்கம் வந்தது எங்களுடைய அதிர்ஷ்டம். நிறுத்துக்கண்ணா. நான் இங்க பொண்ணு பார்க்க வரல. கல்யாணம் பண்ணிக்கு வந்து என் பொண்டாட்டி கூப்பிடுங்க. எங்க பொண்டாட்டி? இருங்க இருங்க இருங்க. நீங்க பொண்ணை பார்க்கணும், பொண்ணு உங்களை பார்க்கணும். தேவை கிடையாது கண்ணு. பொண்ணை பத்தி A to Z எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வந்திருக்கேன். என் பொண்டாட்டியை கூப்பிடுங்க. எங்க என் பொண்டாட்டி? முடியாது. சும்மா இருக்க இவன் மாட்டேன். முத்து நாயுடு, இந்த ஊர் பண்ணையாரு பஞ்சாயத்து தலைவரா சொல்றேன். உன் பொண்ணு இந்த ஊருக்கு மகாலட்சுமி. அவளை அனுப்ப நான் ஒத்துக்க மாட்டேன். என்னையா சொல்றேன்? மாமா, நம்ம ஊர் மகாலட்சுமி அனுப்ப கூடாதுன்னா அனுப்ப கூடாது. நானும் அததான்ப்பா யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். ஏய், ஐடியா கொடுக்குது நீ யாரியா? யோசிக்கிறது இவன் யாரியா? அது- நடுவுல பணமரம் மாதிரி நிக்கிற இவன் யாரியா? என் தேவதை என் கூட அனுப்புங்கயா. என் உயிரை என் கூட அனுப்பி வச்சிருங்க. நான் போறேன். ஆமா, தம்பி நம்ம பொண்டாட்டி பேர் என்னப்பா? வசந்தலட்சுமி. ரொம்ப முக்கியம். வசந்தலட்சுமியா? என் வாழ்க்கையில வசந்தத்தை கொண்டுட்டு வர போறவன். Come on, my டேய், டேய், darling. டேய். Come on, ஐயோ. darling. Waiting for you. Come on, darling. என்னை எப்படி வச்சுக்கணும் வாங்க பாக்குற பத்தியா? கல்யாணம் பண்ணிட்டு போகணும், இந்த ஊர்லயே இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டியா? எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன். நீங்க உங்களோட முடிவை மாத்திக்கோங்க. என்னப்பா உன் குரல் மாறிடுச்சு? என்ன பார்த்ததுமே பிக்ஸ் ஆயிட்டீங்களா? ஆமாச்சலாம். இந்த ஜென்மத்துல நீதான் என் பொண்டாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன். யாரு தடுத்தாலும் சரி, இந்த உலகமே எதிர்த்து நின்னாலும் சரி, நீதான் என் பொண்டாட்டி நான் முடிவு பண்ணிட்டேன். பாடி என் செல்லக்குட்டி. இருங்க இருங்க. கண்ணு 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 சொன்ன கேளு. எல்லாரும் இருக்காங்கல்ல. வேண்டாம் வேண்டாம் மன்மதன் மாதிரி எவ்வளவு அழகா இருக்கீங்க. எனக்கு வெக்கமா இருக்கு. செல்லம், வேண்டாம். ஐயோ, சொன்ன கேளு செல்லம். வேண்டாம். என்ன பண்ண? சாரி. என்னடா இப்பவும் எனக்கு கல்யாணம் பண்ணிட்டியா?
பயந்து ஓடிட்டான். நீ உள்ள வா மாமா. ஹேய் கம் ஆன். ஹே அஞ்சலி, எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்குடி. உனக்கும் அந்த சண்டிக்கும் என்னமோ இருக்குடி. என்ன இருக்கு? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. அது ஒண்ணும் இல்ல. உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இப்படி போஸ் கொடு. ஓ மூஞ்சி. அப்படி எதுவும் இல்லனா, அவன் அவ்வளவு வெறுப்பேத்துறான், நீ சகிச்சிட்டு கம்மனே இருக்க. இப்படி உங்க அண்ணன்ட்ட சொல்ல வேண்டியதானே? சொல்லலாம். ஆனா ஒருவேளை அவ்வளவுதான். ஓகேவா? அவன உனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. அதான் உங்க அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேங்கிற. கரெக்ட்டா? உனக்கு எது தெரியும்? ஏய் அஞ்சலி, நீ செய்யறது ஒன்றும் சரியில்லை. என்ன அந்த சண்டி பையன் கூட பாட்டு பாடி ஆட்டம் போட்டு கோலம் குட்டுன்னு சுத்துறியாமே? அது ஏன் விருப்பம்? உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு அதுக்கா? நான் உன்னோட வருங்கால புருஷன். நீயா? புருஷனா? அதுவும் எனக்கா? பின்ன நான் இல்லாம அந்த சண்டியா? ஆமாண்டா, அந்த சண்டிதான். யார்கிட்ட சொல்லுமோ சொல்லிக்கோ. இரு அவ்வளவு திமிரு வந்துச்சுல உனக்கு. மாமா கிட்ட சொல்றேன். ஆமா அஞ்சலி, அப்ப அந்த பொண்ணு யாரு? அந்த பொண்ணு பேர் என்னடி? அந்த தலையில இருந்து கால் வரைக்கும் மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டிருப்பாளே. யாரு? அந்த கொழுப்படுத்தவளா? அவளுக்கும் சண்டிக்கும் ஏதோ லிங்க் இருக்குன்னு பேசிக்கிறாங்க. கொன்னுடுவேன். என்னையா? இல்ல, அந்த கொழுப்படுத்தவள. சண்டி எனக்கு தான் சொந்தம். சண்டிக்கும் எனக்கும் நடுவுல யார் வந்தாலும் சரி, அவங்கள கொன்னுடுவேன். என்ன இது அதிசயம்? பெட் காஃபியா? அட்ட நியூஸ் பேப்பர் வேற. என்னாச்சு என் தங்கச்சிக்கு இன்னைக்கு? அண்ணன் மேல இவ்வளோ அக்கறை? நம்ம வீடு தானே இது? துடுடும் துடும் 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 துடுடும் துடும் மேஹுடான் துடுடும் துடும் துடுடும் மேஹுடான். என்ன இவ்வளவு சூடா தண்ணி வச்சிருக்கா? காலையில இருந்து பண்ணதெல்லாம் கரெக்டா இருந்தது, இது மட்டும் என் தப்பு தான். முன்னாடியே பார்த்துருக்கணும். இந்நேரம் எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகி பொண்டாட்டின்னு ஒருத்தி இருந்திருந்தா அழகா முதுகு தச்சு விட்டு என்ன அன்பா குளிப்பாட்டு இருப்பா. டுபுக்கு, நீ எப்படி உள்ள வந்த? எப்படி வேணாலும் வரலாம், மனசு இருந்தா போதாதா மாமா? பொம்பளை புள்ளையா இருந்துகிட்டு ஒரு ஆம்பளை தனியா குளிக்கும் போது உள்ள வரிய வைக்கமா உனக்கு? இந்த நிலைமையில நீ இப்படி இருக்கும்போது உனக்கே வெக்கம் இல்லாதப்ப எனக்கு என்ன மாமா வெக்கம்? என்ன சொல்ற நீ? கொஞ்சம் குனிஞ்சு பாரு கண்ணா. ஏன் நிலைமைக்கு என்ன? எதையுமே காணுமே. மானம் போயிடுச்சா? அடிப்பாவி, உன்னை கெஞ்சி கேக்குறமா, உன் கால்ல விழுந்து. ஐயோ வேண்டாம், இந்த விளையாட்டெல்லாம் வேண்டாம். மாமாவோட ட்ரெஸ்ஸை கொடுத்துருமா. காலை எதுக்கு விழணும்? நாட்டு கட்ட என் கைய புடி, இடுப்ப புடி, எங்க வேணாலும் புடி. நீ அன்னைக்கு சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாமே பண்ணிடலாம். அட போடி. என்ன ஐடியால வந்த நீ? ஐடியா நல்லா தானே இருக்கு. இங்கே குளிக்கிற உடனே தண்ணி ஊத்தி அணைச்சிட்டேன். நானும் தண்ணி ஊத்தி அணைச்சுக்க வேண்டாமா மாமா? சூடு தாங்கல. இதுக்கு மேல இங்க இருந்தா வேற கேக்காது. நில்ல மாமா. மாமா போடி. இரு மாமா. மாமா ஒண்ணே ஒண்ணு. மாட்டேன். மாமா இரு மாமா. மாமா நில்ல. இவன் இங்க வந்தா? நீங்க என்ன பண்ற? உனக்கு இங்க என்ன வேலைன்னு கேக்குறேன். மாமா மாமா பாதியிலே விட்டுட்டு போறீங்க? இந்த ஆம்பளைங்க எல்லாருமே இப்படிதான். பகலும் பார்க்க மாட்டாங்க, ராத்திரியும் பார்க்க மாட்டாங்க. பெட்ரூம்க்கும் பாத்ரூம்க்கும் ஓய்வே இருக்காது. எனக்கு ஒரு வெக்கமா இருக்கு மாமா. பாய் மாமா. தேங்க்யூ. துண்டேங்க. ஐயோ, தேடும்போ இந்த துண்டு கிடைக்காதே. எங்க போய் விழுந்தது தெரியலையே. ஐயோ, நீ பாட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்க. என்ன வேணும்? பாத்ரூம் பெட்ரூம் ஆக்க நோ அப்ஜெக்ஷன். ஆனா அந்த பிளேஸ்ல நான் தான் இருக்கேன். ஐயோ, அப்படி இல்லன்னா என்ன பண்ணுவ? ஏன் பிக்கிற? நோ வே. எது? நான் புடிச்சு இழுத்தா உனக்கு வலிக்கவே கூடாது. வாய்ப்பே இல்ல. என்ஜாய் பண்ணு. முடிய பிக்கும்போது எந்த ஊர்லமா என்ஜாய் பண்ணுவாங்க? வலிச்சாலும் சரி, சந்தோஷமா அதை என்ஜாய் பண்ணணும். லுங்கி இருக்க வேண்டிய இடத்துல எதுக்காக தாவணி இருக்கு? கலர் கவர்ச்சியா இருக்குன்னு கட்டிக்கிட்டேன். ஓ, பாவாடை கலர் நல்லா இல்லையா? நல்லா இருக்கிறதெல்லாம் எடுத்து கட்டிப்பியா? அந்த லூசு நல்லா இருக்கானா அவளையும் எடுத்து கட்டிப்பியா நீ?
பிச்சிருவேன் பிச்சு எதை